ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஒயிட் ஜோக்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட மெயின் கோல் நம்ம இன்றைக்கி ஒரு பேஸ் கட்ட போகிறோம். நம்மளுக்கானது இந்த பேஸ் கட்டுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வுட்டு தேவை. அந்த வுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டு போயிடலாம். சாகு செத்துறேன். நான் இப்போ கொஞ்சம் வுட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரேன். வுட்டு இந்த ஐரனில் ஒரே சைடாக மொத்த வுட்டும் இருக்குது கைஸ். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வுட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வுட்டு நிறைய வுட்டு தேவைப்படுது. ஃபோன் என்னன்னு தெரியல, எனக்கு அடிக்கடி ரொம்ப லேக் ஆகிற மாதிரி வேறு இருக்குது. இந்த வுட்டு எடுத்து நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். நம்ம இப்போ ஒரு 2 ஸ்டாக் வுட்டு எடுத்துருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இது நம்மளுக்கு பத்தாது. ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி வீடை கட்டுறவருக்கு மாதிரி இது கண்டிப்பாக நம்மளுக்கு பத்தும். இதனால் இப்போது நம்மளுக்கு இடமும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம். எப்படி கட்டணும்னா, நம்ம ஒரு எல் ஷேப் ஹவுஸ் கட்ட போகிறோம். இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் சைடில் அது மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குது. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் டர்ட்டு போட்டு மூடிடணும். அதை நம்ம போய் மூடிட்டு வீடு கட்டணும். இப்போ அந்த மூட்டுறதுக்கு நான் போய் கொஞ்சம் கல் மட்டும் உடச்சிட்டு வந்துடுறேன். இந்த மரத்தை இறங்கி வச்சேன். கொஞ்சம் கல் மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டோன் டர்ட்டு இன்னும் கொஞ்சம் தான். கொஞ்சமாக இருந்தால் போதும், உங்களுக்கு ரொம்ப கூட தேவையில்லை. எனக்கு ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது கைஸ். ஒரு லோ எண்ட் ஃபோன் தான், அதனால தான் முடிய போகுது. இது போதும். இதை எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போய் லைட்டாக கொஞ்சம் சமம் ஆக்கிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. எடுத்தாச்சு. அது கொஞ்சம் சமம் மட்டும் ஆக்கிடலாம். சமம் ஆக்கிட்டோன்னா நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முடிய போகுது. கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் முடிய போகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சவருக்கும் இந்த பிளாக் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிளாக்லாம் காட்டலாம். மொத்தம் 4 பிளாக் ஒவ்வொரு பில்லர் இருக்கணும். 2 3 4 கரெக்டாக 4 பிளாக்கு. 1 2 3 4 5 விட்டு 6வது பிளாக்கில் நம்ம ஒரு பில்லர் கட்டணும். இந்த மாதிரி நம்ம சுற்றி ஒரு எல் ஷேப்பில் பில்லர் கட்டணும். அதை நான் கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஒரே நிமிஷம் இருக்கும். இப்போ இந்த பில்லர்லாம் எல் ஷேப்பில் கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ கட்டி முடிச்சாச்சு. பில்லர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் கட்டணும், பார்த்துக்கோங்க. எல் ஷேப். இப்போ ஒவ்வொரு 5 பிளாக் நடுவில் நம்ம பிளாங்க் வைக்கணும். பிளாங்க்கு இது எல்லாத்தையும் 4 நாளாக பிரித்து இப்போ நம்ம பிளாங்க்ஸ் வைக்க போகிறோம். இந்த பிளாங்க்குக்கு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு இந்த எல் ஷேப் ஃபுல்லாக நான் வச்சுட்டு அடுத்தது பார்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ணணுமோ. நம்மளுக்கு நிறைய இது வேறு வேணும். மிரருக்கு, அதான் கிளாஸுக்கு நம்ம போய் உடைக்க வேண்டியது இருக்குது. சாண்ட்லாம் நிறைய தேவைப்படும். இப்போ நான் வச்சுருக்கேன் இதுவே பத்தாது எனக்கு சுத்தமாக. கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். நான் திரும்ப கண்டிப்பாக செய்வேன். எனக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும். சீக்கிரம் எதனாலும் மாடுலாம் எதுவும் யூஸ் பண்ணி ஸ்பீடாக பில்ட் பண்ணல. இந்த கண்ட்ரோலில் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த கண்ட்ரோல் கைஸ். இப்போ நம்ம கட்டி பிடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் நான் 2 தான் வச்சுருக்கேன். கிளாஸ் வைக்கிறதுக்காக கேப்பு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம படிக்கட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் இப்படி இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. அதனால் தப்பாக இருக்குன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ வெளியில் போகிறதுக்காக ஒரு சின்ன பேக் டோர் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இடத்த இந்த இடம் நம்மளுக்கு பேக் டோராக இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சென்ட்ரு இந்த இடம் நம்மளுக்கு பேக் டோராக வைக்க போகிறோம். ஓகே கேஸ், மேலே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் பில்லர் மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது. பில்லர் கட்டிட்டு வால் போடணும். வால் போட்டோம்னா நம்மளோட கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். நான் அதுக்கு ஸ்டெயிர்ஸ் வேணும். இந்த இடத்துக்கு நான் போய் ஸ்டெயிர்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மட்டும் வந்துடுறேன் கைஸ். உடனே வந்துடுவேன். ஸ்டெயிர்ஸ்லாம் போட்டாச்சு கைஸ். எடுத்துன்னு போட்டேன். அது கட் பண்ணிவிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. நான் எடுத்து பார்த்தது 20 நிமிஷம் கிட்ட வீடியோ போச்சு. நம்மளுக்கு அவ்வளோ நேரம் போக தேவையில்ல. இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மிரர் வைக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம ஸ்டெயிர்ஸ் வந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கொஞ்சம் தளம் போடணும். அதான் கூரை இந்த இடத்துல. அதுக்கு எதுவும் இல்லை, நம்மளுக்கு நிறைய ஸ்லாப் தான் தேவைப்படும். ஸ்லாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய ஸ்லாப் தேவைப்படும்னு இதுக்கு கிட்டத்தட்ட 3 மேல் ரூஃபுக்கு ஸ்லாபு, சென்ட்ரல் ரூஃபுக்கு ஸ்லாபு, தரைக்கு ஸ்லாப் போடுவோம். அதனால தான் நிறைய ஸ்லாப் தேவைப்படும் இதுக்கு. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நம்ம ஸ்லாப் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்லாபு இப்போதைக்கு இது போதும். என்ன இது இப்படி வருது?
எனக்குன்னே வருவீங்களாடா எல்லாம். ரொம்ப கடுப்பாகுது guys. இந்த வீடை கட்டுறதுக்கு நான் எவ்வளோ தூரமாக கஷ்டப்பட்டேன். உண்மையாக சொன்னால் ஒரு 2 வேர்ல்டு கேட்டு நான் ரெடி பண்ணி அந்த வேர்ல்டு வேஸ்ட் ஆகி ஒரு பேக்கப் எடுத்து அந்த வேர்ல்டுலேயே நான் இந்த வீடை கட்டினேன். நம்ம வேர்ல்டு வந்து நிறைய ஒரு 3 தடவையாவது வேஸ்ட்டாக போயிருக்கோம். அதுவும் நான் ஃபஸ்ட்லேருந்துல இதை கட்டல. ஏன்னா ஒவ்வொரு தடவை பார்ட் முடிக்கும் போது நான் அந்த வேர்ல்டு ஒரு பேக்கப் எடுத்து வைப்பேன். வேர்ல்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பேக்கப்னால் அப்படி இல்லை, காப்பி பண்ணி வச்சுருப்பேன் நார்மலாக கேமுக்குள்ளேயே. அது மாதிரி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், இல்லை திடீர்னு வேறு ஏதாவது வேலைக்காக ஃபோன் போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அதில் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நடுவில் விட்டதுனால என்னால் எடிட் பண்ணி ஒழுங்காக போட முடியாது. அந்த மாதிரி விஷயத்தினால இப்போ இதை மட்டும் நம்ம கட்டி முடிச்சோம்னா ரூஃப் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இதை முடிக்க போகிறோம். கொஞ்சம் அதுக்குள்ளே பார்த்தீங்களா ஸ்லாபு காலி. இன்னும் கொஞ்சம் தான், நம்மளுக்கு ரொம்பலாம் இல்லை. இதை மட்டும் போட்டுட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். கொஞ்சம் மணி 8 ஆகிடுச்சு கைஸ். எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஏன்னா நேற்று நைட்டு வேறு கொஞ்சம் கட்டிட்டு நேற்று நைட்டில் பாதி எடுத்துகிட்டு மீதி வீடை தான் நான் இன்னைக்கு காலையில் எடுத்தேன். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த வீடை கட்டுறதுக்குள்ளே. கைஸ் உங்ககிட்ட ஒன்றுன்னு கேட்கணும். யாருக்காவது விளையாட விருப்பம் இருந்தால் மறக்காமல் கேமர் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். என் ஐடியா நான் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் பண்ணுறது தான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. அது மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது போதும். உங்களுக்கு டார்ச்லாம் இதுலேருந்து தான் எடுக்கணும். இது ஒரு நல்ல ஐடியா. இதை உடச்சு தான் நிறைய தடவை டார்ச் எடுத்துருக்கேன். ஆனால் இது உண்மையில் ஒரு நல்ல இது கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைமண்ட்லாம் கிடச்சிருக்குது. வெயிட் பண்ணுங்க, ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இதோ வரப்போம். இதோ வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே மட்டும் டார்ச் வைக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருட்டாச்சுன்னா என்ன பண்ணுறது, நைட் ஆகிடுச்சுன்னா வீடு இருட்டாச்சுன்னா மான்ஸ்டர் இதுக்குள்ளே ஸ்போன் ஆகிட்டு வெயில் காலையில் ஆகிடுச்சுன்னு வந்து இதுக்குள்ளே பூந்துப்பானுங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்போன் ஆகக்கூடாது. மேலே இப்போ ஒரு டார்ச் மட்டும் வச்சுட்டு வந்தல மேலேயும் ஏக்கோ அந்த இடத்த மட்டும் ஒன்று. இப்போது வந்து நம்ம இந்த பில்லர்லாம் ஹைட் அப் பண்ணோம் கைஸ். ஆனால் இதுக்கு வந்து ஒரு 3 பிளாக் தான் ஹைட். அதான் இன்னும் நம்ம 2 பிளாக் இருக்கணும். வெயிட் பண்ணுங்க, 1 2 இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு நான் அவங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். உடனே வந்துடுவேன். இது எல்லாத்தையும் 3 பிளாக் ஹைட் ஏற்றணும். ஓகே பாய் கைஸ். எல்லாத்தையும் ஏற்றியாச்சு, ஹைட் ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே வச்ச மாதிரி பிளாங்க் வச்சு இந்த இடத்துலலாம் வால் பண்ணணும். இந்த வால்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கண்ணாடிக்காக கொஞ்சம் போய் மைண்ட் பண்ணிட்டு வரணும் சாண்டை. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதனாலே இந்த வீடு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடு கட்டுறதுக்கு. அடுத்த வீடு இந்த மாதிரி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, ரொம்ப வெறுப்பாகுது. யாராவது வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க. நீங்கள் தான் வரணும், விளையாடுறதுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் வாங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அடுத்த பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் நீங்களும் வரலாம். நான் எப்போலாம் விளையாடுவேன்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் 6:15 மைண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே ஒரு தடவை வந்து பார்ப்பேன் யாராவது விளையாடுறாங்களான்ட்டு. விளையாடுறதுக்கு கூட போய் வேணா சொல்லுங்கள், 6 மணிக்கு விளையாடலாம். அப்படி இல்லையா காலையில் 7 மணிக்கு நான் ஃபோனில் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவேன். காலையில் 7 மணிக்கு. ஒரு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் ஒரு 7லேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் கூட கொஞ்சம் விளையாடுவேன். வேணும் வந்து அதை அப்போ கூட நீங்கள் என் கூட வந்து விளையாடிக்கலாம். ஆனால் மறக்காமல் கேமர் ஐடியில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. என்னோடய ஐடி வேணால் என்னோடய ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸில் 5 பிளேயர் விளையாடுற மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ்ன்ட்டு இதை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பேன். அதில் என்னோடய கேமர் ஐடி கமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். வேணால் அதை போய் பார்த்துட்டு வாங்க. என் கூட விளையாடுறதுக்கு வேறு யாரும் இல்லை, தயவு செஞ்சு வாங்க. ஃபன்னி கேமர் கூட விளையாடலாம் தான் பார்க்குறேன். ஆனால் அவர் கூட விளையாண்டதை நான் வீடு எடுக்காம மாட்டேன். நேற்று கூட விளையாடினேன். சாரி ப்ரோ, வீடு எடுத்து நானும் போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் போட முடியல. இப்போது ரொம்பலாம் வேலை இல்லை நம்மளுக்கு, கொஞ்சம்தான். இப்போ என்ன கொஞ்சம் தான் வேலை, ரொம்பலாம் இல்லை. இப்போ என்ன ஐயோ மறந்துட்டேனே. டோர் வைக்கணும். போய் கொஞ்சம் கண்ணாடி மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வரணும். ஸ்டோன்லாம் போய் கொஞ்சம் ஸ்டோனில் தான் நான் செய்ய போகிறேன் ஷவலு. போய் ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். நான் போய் வீட்டில் செஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
கைஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இதுன்ட்டு. இப்போ நான் போய் கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸ்டோனு இந்த வீடு ஏதோ எனக்கு குறை இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏதாவது குறை நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நான் போய் இப்போ ஸ்டோன் வேறு எடுத்துகிட்டு வரணும். இன்னும் முடிக்கல இந்த இடம் வேறு. இங்கே ஸ்டோன் இல்லை இன்வென்ட்ரி. நான் போய் கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் எடுத்துகிட்டு வரணும். வீட்டில் எந்த செஸ்ட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். பொல்லு மூஞ்சி முன்னாடி நினைக்கிறேன். ஸ்டோன் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா இந்த வீட்டில் தான் எனக்கு ஸ்டோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். செஸ்ட்டு வச்சேன்னா என்ன இந்த வீட்டில் எப்படிங்க உள்ள போய் பார்த்துருவோம். செஸ்ட்டு வைக்கலையா? அப்போ ஸ்டோன் போய் மைண்ட் பண்ணுங்க. வேறு வழியில் ஸ்டோனுன்னு போய் வேண்டியதாகுது. இது போய் ஒரு அயன் பிகேக்ஸ் வேறு எடுத்துன்னு போகணும். இந்த இடத்துல கேவாக தான் போகுது. நம்மளுக்கு ஸ்டோன் இதெல்லாம் உடச்சா லாவா இருக்கும் கீழே. அங்கே ஸ்டோனில் இந்த ஒரு பெரிய டவர் கட்டுறாங்களா, அதை எடுத்துக்கலாமா? எங்கள் சைடில் கொஞ்சம் ஸ்டோன் இருக்குது. இதை உடச்சிங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும். ஏன் இது காப்பர்லாம் கொடுக்குறேன். எனக்கு காப்பரே தேவையில்லை. காப்பர்லேயும் ஷீல்டு செய்கிற மாதிரி விட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். காப்பரில் ஆர்மர் மட்டும் விட்டுருக்கானுங்க. நம்மளுக்கு ஷீல்டோடு இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது மைண்ட் கிராஃப்ட் ஸ்டார்டிங் பிளேயருக்கு யாருக்கும் கொஞ்சம் பெரிய பிரச்சனைலாம் வராது. காலையில் நைட் நேரத்தில் சண்டை போடுற மாதிரி இருந்தால் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோ. இந்த இடம் ஏன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஓகேவா? ஐயோ இன்வென்ட்ரி ஃபுல்லு. இந்த இலையை தூக்கி போடுறேன். ஐயோ உள்ளு வேணாம். பூ போட்டுடலாம். பூ இந்த பூ வேணாம். ஸ்டோன் வந்துச்சு. பிக்கேக்ஸுக்கு பதில் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஐயோ 2 பிக்கேக்ஸ் இது. கொஞ்சமாக ஸ்டோன் மட்டும் வாங்கி பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்னஸ் வேறு செய்யணும். நம்ம ஃபர்னஸே நான் செய்யலை. வந்ததுலேருந்து வந்தோடனே காயின் மாதிரி எல்லாம் கிடச்சிச்சுன்ட்டு வீடியோ முடிஞ்சிச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெருசாகவே போகல. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் ஃபர்னஸ் மட்டும் செஞ்சிடலாம். அடுத்த வீடியோவில் நான் இந்த வாய்ஸ் சேஞ்சரை யூஸ் பண்ணி என் வாய்ஸை மாற்றி பார்க்கலாமான்னு நான் யோசிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஓகேண்ணா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுவே ஓகேனா போதும், பிரச்சனை இல்லை. நம்ம இதிலே வச்சு விளையாடிக்கலாம். ஷவல் செய்யணும். குச்சிலாம் இருக்குது. ஷவலுக்கு ஒன்றே தான் செய்யணும். ஏன்னா இடம் இல்லை. இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. இதோ கிராஃப்டிங் டேபிளுக்கவே இடம் இல்லை. முதல்ல நம்ம வீடு கட்டி முடிச்சோன்னா செஸ்ட்டு வைக்கணும் கைஸ். இந்த வீடு கட்டினதோட முடிச்சிடுவோம் உடனே. ஏன்னா இது 20 நிமிஷம் வீடியோ. இப்போ தான் நம்ம வீடியோ ஒரு 13 நிமிஷமே வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கானா? ஏன் ஃபஸ்ட்டு நான் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணேன் சர்வைவல் சீரிஸ்க்கு. விளையாடிட்டு இருக்கும்போது தானே டெலிட் ஆகிடுமா. ஃபஸ்ட்டு எத்தனை வீடு கட்டலான்னு நினச்சேன். 43 நிமிஷம் வீடியோ. கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன். நடுவில் பார்ட்டு பெருசாக வீடியோ எடுத்திருந்தா எரர் ஆட்டோமேட்டிக்லி வீடியோ டெலிட்டர்னு வந்துச்சு. அதனால் திரும்ப ஒரு வேர்ல்டு இதே சீடில் க்ரியேட் பண்ணி விளாட்னேன். ஃபஸ்ட்டு எத்தனை இந்த சீடு தான் கிடச்சிது. விட முடியல. இந்த சீடு நல்லா இருக்குது, எப்படி விடுறது? திரும்ப இதே சீடுன்னு லக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா? அதனால தான் இதே எடுத்து போட்டு திரும்ப ரெடி பண்ணி கடைசியில் எடுத்துட்டேன். சீடு வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீடு தருவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா தினமும் என் வீடியோவில் வந்து பார்த்துன்னு தான் இருக்கேன். யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. இது உள்ள நம்மளுக்கு நிறைய சாண்டு வேணும். ஒரு ஸ்பேக்காவது நான் சாண்டு எடுத்துன்னு போனோம். சாண்டு கொஞ்சம் தான் இருக்குது நிறைய இடத்துல. இங்கே கொஞ்சம் இருக்குது. மேலோட்டமாக தான் எடுக்கிறேன். 2 பிளாக் அளவுக்குலாம் எடுக்கல. எனக்கு தண்ணியில் நின்று சாண்டை உடைக்கிறது எவ்வளோ பிடிக்காது. அதனால தான் நான் தண்ணிக்கு வெளியே நின்று ஏன்னு தெரியாது. பாருங்களேன், எனக்கு முக்கியமான விஷயம்னா இந்த ஃபோன் ரொம்ப லோ ஹேண்டு. வெறும் 32 GB தான் ஸ்டோரேஜ், 4 GB ரேமுன்றனால ரொம்ப லேக் ஆகும் எனக்கு. நீ இப்போ இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தெரியுமாச்சு? எதுவும் இல்லை, ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தல, எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேன் நான். இதுதான் ஒரு பிளாக். இந்த ஒரு பிளாக்கில் இன்னும் எல்லாத்தையும் உடைக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். ஒரு நல்ல ஃபோன் வந்துச்சுன்னா பயங்கரமாக விளாட்லாம். மைண்ட் கிராஃப்ட்டு நல்ல வீடியோ போடலாம். எனக்கும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு தான் ஆசை, பிஎஃப் ஜோக்கர் மாதிரி. ஆனால் ஆக முடியும். என்ன பிரச்சனைனா அதுக்கு நீங்கள் இருக்கணும் கூட. நீங்கள் இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது ஹைப் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த ஹைப்பை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரி மாறிடும். தயவு செஞ்சு அந்த ஹைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் நம்ம எடுத்தாச்சு. பேசினே ரொம்ப நேரம் போயிடுச்சு. நம்ம மேலே போகணும். போயிட்டு ஃபர்னஸ் செஞ்சு எல்லாத்தையும் உருக்கு போடணும். இந்த தோட்டை போட்டு போய் இங்கே தான் நான் லேடர் வைக்க போகிறேன். அங்கே கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னஸ் தான் வைப்பேன். ஆனால் நம்மளுக்கு ஒன்றுலாம் கண்டிப்பாக பார்த்தது ரொம்ப லேட் ஆகும். ஒரு ஸ்டாக்லாம் அது உரிக்க முடிக்க. நம்மகிட்ட அதுவும் கோல் கூட இல்லை. நம்மளே வந்து இந்த வுட்டெல்லாம் எரிச்சு தான் இது பண்ணிருக்கோம். பாருங்களேன். சாண்ட் எடுத்து உள்ளே வச்சுட்டு ரெடி ஆகுதா? எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அவங்க வந்து பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வந்துடுறேன். நைஸ், ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நான் இந்த இடத்துல பாதி நான் தான் கட்டினேன். வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன 3 ஃபர்னஸ் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக பத்தாதுன்னு நான் சொன்னல. அதனால தான் இதை எடுத்து பெருசாக போட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். வீடு இப்போவே 20 நிமிஷம் கிட்டே போயிடுச்சு. சீக்கிரம் முடிக்கணும். ஆனால் அவங்க கூட பேசினே போனதில்லை. எனக்கு டைம் போகிறதே தெரில கைஸ். இது எத்தனை சவுண்டு எதுவுமே கேட்காத மாதிரியே இருக்குது. செல்லு சுத்தமாக சாப்பாடு காலியாகிடுச்சு. நைட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு ரெடி ஆகணும். ஃபர்னஸில் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம போய் கலெக்ட் பண்ணுறது தான் வேலை. 5 ஒரு 5 ஒரு 5 பார்த்தீங்களா? எவ்வளோ சீக்கிரமாக வேலை நடக்குது. இது மாதிரி பட்டுன்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு லேடர் சீக்கிரமாக வச்சுருந்தோம். இங்கேருந்து மேலே போகிறது சுற்றின்னு போகிறது கடுப்பாகுது. பாருங்களேன், எங்கே இருக்கும் சுற்றின்னு போகிற மாதிரி இருக்குது. நான் அந்த கீருக்கு பிடிச்ச மாதிரி இங்கேருந்து இப்படி வராமல் அந்த சைடு சுற்றின்னு வந்துட்டேன். இப்போது இங்கேயும் நம்ம கண்ணாடி தான் வைக்கணும். கண்ணாடி வச்சுட்டு கூரை வேறு போடணும். ஃபோன் லைட்டாக லேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது லைட்டாக இதுவாகுது ஃபோனு. ஃபோன் பிரச்சனை கைஸ், மன்னிச்சிடுங்க. என்கிட்ட இருக்க லோ என் ஃபோனில் தான் என்னால் வீடியோ போட முடியுது. அதுக்குள்ளேயோ காலி. சீக்கிரம் இது ரெடி ஆகுதுன்னு நான் போய் ஒரு லேடர் மட்டும் ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கிற பிளாங்க்ஸ் வச்சு ஸ்டிக்கும் அதை வச்சு லேடர் மட்டும் பண்ணிடலாம். லேடர்லாம் வேலைக்கே எகிரி எகிரி வச்சுன்னு சுற்றின்னு போகிறது. ஒன்று இது இதில் வைக்க முடியாதா? பிளாக் தான் போடணும் மாட்டோம் உனக்கு. வா பார்த்துக்கிறேன். காலையில் ஏஞ்சி எவ்வளோ நேரத்தை இருப்போம் மைண்ட் கிராஃப்ட் இதுக்காகவே விளையாடணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வீடியோலாம் எடுத்து முடிக்கிறதுக்கு. நான் கண்ணே கட்ட ஆரம்பிச்சிச்சு. நைட்டு 10 மணிக்கெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் 10:15 ஆயிடுச்சு. ஃபோன் எடுத்து வச்சுட்டு இப்போ படுத்துட்டு இப்போ வந்து இதை எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படுது கண்ணாடி. 1 2 3 2 எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்னஸில் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்காம விட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக 5 5 10 மட்டும் வேணும். 10 சாண்டு மட்டும் உடச்சிட்டு வரணும். நான் போய் சாண்டை உடச்சிட்டு வரணும். ரொம்பலாம் பார்க்காதீங்க, வீடியோ முடிய போகுது. முடிஞ்சிடும் பட்டுன்னு. அதான் எனக்கு தெரிஞ்சு நான் கட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். கைஸ், நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். சப்போர்ட்டு கொஞ்சம். 10 சாண்ட் எடுத்தாச்சு. போகிறோம். மேலே கொஞ்சம் பிளாங்க் வைக்கணும். கூரை போடணும். நிறைய வேலை இருக்குது. இன்னும் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான். இந்த மேலே கூரை போடுறதுலாம் பெரிய மேட்ரு இல்லை. நான் வீடியோ கட் பண்ணுறேன் கைஸ். நான் சீக்கிரமாக போட்டுட்டு பார்க்குறேன் உங்களை. கைஸ், தர போட்டாச்சு. மேலே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சாச்சு. இனிமேல் இதான் நம்ம இருக்க போகிற புது வீடியோ. பாருங்களேன், கூரைலாம் போட்டாச்சு. இங்கே என் பெட் வச்சு நான் ரீச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 5 பிளாக்கு, அதான் இன்னும் 4 பெட் வைக்க இடம் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம கூட வர பிளேயர்ஸ்க்கான இடம். நீங்களாம் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் வாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.